என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மேம், எல்லாம் கழிட்டீங்களா? போயிட்டீங்களா? எல்லாம் எலெக்ஷன் எல்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபைட்டிங் எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு எலெக்ஷனே வந்து எல்லா இதுவும் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப டென்ஷன்ல இருந்திருப்பீங்க நேத்து வரையும். இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, ஐயோ ரொம்ப என்ன கன்ஃபியூஸ். நீங்க யாருக்கு போட்டீங்க? நான் போட்டா மேடம், போடுறவங்களும் போட்டேன். அது எப்படி சொல்றது, சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன நல்லது செய்யறது அவங்களுக்கு போடணும், அவ்வளவுதான். அது பத்தி நமக்கு தேவையில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிரு மேடம். என்ன தெரிஞ்சது? கிரேட். ஏன் சொல்றீங்களா? ஒரே ஒரு தமிழ்நாடு வச்சு எல்லாரையும் வேடிக்கை பாக்குறாங்க, பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது இல்லாம நேத்து டிராபிக் பார்க்கணும். நேத்து முந்தா நேத்து டிராபிக் பெங்களூர்ல பாதி % ஆளே கிடையாது. எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. பாதி பேர் தமிழ்காரங்களா இருக்காங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கு. நீங்க சென்னை நினைக்கிறீங்க, சென்னைல பெங்களூர்ல மேக்ஸிமம் எல்லாம் காலி காலி. ஓகே, அதெல்லாம் டிராபிக். ஏன்னா பஸ் ஏற முடியல இங்க, அந்த அளவுக்கு இருந்தாச்சு. சோ ஓகே, இதெல்லாம் அவுட் ஆச்சு, ஃப்ரீ ஆயிட்டீங்க. நிறைய பேக் டு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பேக் டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துச்சு. சோ சொல்லிக்கிறதெல்லாம் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? இருக்கேன். இது ஒரு சிக்பேட்ன்ற ஏரியால அப்படி இப்படி திரிஞ்சிட்டு இங்கே ஷாப்ல உட்காந்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன். ஓகே, இதெல்லாம் புது கலெக்ஷன்ஸ்ங்களா? ஆமா மேம், புது கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணி. என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஸ்பெஷலா நிறைய பேர் வந்து இந்த அம்பரலால ஃப்ரில் தேவையில்ல. ஓ, அது கொண்டு வந்திருக்கீங்களா? அப்ப எனக்கே ஒரு 5 பீஸ் கொடுத்துருங்க. 5 பீஸா? சரி, கொடுத்தா போச்சு. என்ன இருக்குது? நான் எனக்கு ஃபில்ட் இல்லாம வேணும், அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. நிறைய பேர் கேட்கறது அண்டர்ஸ்டுட் தான். இப்போ ஃப்ரில் இல்லாம ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்ப வீடியோல வந்து நிறைய பேர் என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு ஃப்ரில் இல்லாம நீங்க ரிக்வயர்மெண்ட் கேட்டதுனால அந்த மாதிரி எடுத்து வந்திருக்கோம். ஓகே, பண்டல் ஓபன் பண்றதுலயே வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன் மேம் அப்படி சொல்றீங்க? சீக்கிரமா தான் ஓபன் பண்ணீங்க. ஐயோ, அவங்க வீடியோல மெதுவா காட்டுறாங்க, நீங்க என்ன சீக்கிரமா பண்ணணும் அப்படின்றாங்க. இது இல்லையே, இது வந்து குவாட் செட்ஸ். குவாட் செட்டா? ஆமா, ஏலியன் குவாட் செட்ஸ். ஓ சூப்பர், ஏலியன் குவாட் செட்ஸ். ஆமா, காட்டன்ல பியூர் காட்டன்ல வந்திருக்கு ஏலியன் குவாட் செட்ஸ். சோ இது பியூர் காட்டனுங்களா? கொடுங்க பார்க்கலாம். பாருங்க. ஓகே, காட்டன்ல குவாட் செட்ஸ். நெக்ஸ்ட் வந்து செட்டிநாடு 3 பீஸ் கேட்டிருந்தீங்க. வந்திருக்கா? காலி ஆயிடுச்சா வந்ததும்? மேடம் இப்போதானே மேடம் ஓபன் பண்ணிருக்கோம், உங்க முன்னாடி ஓபன் பண்ணிருக்கேன். இல்ல, அது ஓபன் பண்றதுக்குள்ள வீடியோ போடுறதுக்குள்ள காலி ஆயிடுச்சுன்றீங்க. 100% காலி ஆயிடுச்சு. நேத்து ஆர்டர் எடுத்துட்டே இருக்கு. ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் அது மேல ஃபோக்கஸ்டா இருக்காங்க, நிறைய டிமாண்ட் இருக்குது. எதுக்கு செட்டிநாடு மட்டும் இவ்ளோ டிமாண்ட்ல இருக்கு? பிடிக்குது மக்களுக்கு பிடிக்குது. ஆமா, யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு எடுக்காங்க இல்லையா? உங்களுக்கு பாருங்க, இந்த கடகடன் காமிங்க. எடுக்கிறாங்க. ஓகே, செட்டிநாடு 3 பீஸ் செட். எல்லாமே பண்டல் இருக்குது. செட்டிநாடு 3 பீஸ் செட். ஒரு பீஸ் ஓபன் பண்ணுங்க அப்படியே. பண்ணவா? கிரீன் ஓபன் பண்ணுங்க. கிரீன் பண்ணலாமா? சொன்னா சரி மேடம். என்ன பாருங்க, கிரீன் இருக்குது. இது செட்டிநாடு 3 பீஸ் செட்ஸ். ஸோ ஆல்ரெடி காலி ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் இருக்கு ஸ்டாக்னு எனக்கு தெரியல. இன்னும் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், எது இருக்கோ அதை அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ நிறைய வந்திருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல போட போறேன் என்ன இருக்குன்னு. குரூப்ல ஜாயின் ஆகுங்க, குரூப்ல வந்து நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல எல்லாமே காட்டுறோம். அம்ப்ரெல்லா ஒன்னு காமிங்க. அம்ப்ரெல்லா எதுல இருக்கான்னு தெரியல மேம். தெரியலீங்களா? ஆமா. ஓகே, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வித்தவுட் ஃபில்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நிறைய பேர் வந்து வித்தவுட் ஃபில்ட்ல வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பேட்டர்னில் வேணும் அப்படின்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. அது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ புதுசாக ஜாயின் பார்க்குறவங்க குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே வரும். சரி, ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். வேற கலெக்ஷன்ஸ் காமிங்க. அதுதான் சொல்ல வந்தேன், வாங்க கிட்ட நிறைய இருக்கு. இந்த சைடு நின்று போலாம். பாருங்க, இது வந்து தாபு காட்டன் 2 பீஸ் செட்ஸ். சோ அதையே வந்து ஓபன் பண்ணி ஒரு பீஸ் இருக்குது, பாத்துறலாம். இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படினு நெக். ஓகே, இது டாபு காட்டன்னா கொஞ்சம் திக்கா வரும் இல்லீங்களா? ஃபேப்ரிக் திக்கா வரும். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ நெக் பேட்டர்ன் பாத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் எடுங்க, தலை எடுக்கணுமா? எடுத்துட்டேன். பர் நெக். சோ லென்த்மே வந்து உங்களுக்கு 42 லென்த் வரும். and with pocket வரும். சேம் காம்பினேஷன்ல பாட்டம் கொடுத்துருவாங்க. பாட்டமும் வரும். இது வந்து தாபு காட்டன் ஆச்சுங்களா? இதெல்லாம் கலர்ஸ் இல்லீங்களா?
ஆமா மேடம், இதெல்லாம் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இக்கத். இக்கத்துல வந்து வாவ், இது பர்சனலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இக்கத் ஹேண்ட்லூமும் ரொம்ப லைட் வெயிட். ஸோ ஃபேப்ரிக் அதே மாதிரி இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும். ஓகேங்களா? ம் இக்கத்துல அப்புறம் நெக். ஓகே. நெக். ஸோ இது வந்து இக்கத் ஹேண்ட்லூம் குவாட் செட்ஸ். குவாட்செட்ஸ். நெக்ஸ்ட் லீவா ஃபேப்ரிக். லீவா குவாட்செட்ஸ். ஓகே. ஸோ இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நிறைய இருக்கும் கலெக்ஷன்ஸ், டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பாருங்களேன் லீவால. ஓ சூப்பர். ஸ்ரீலங்கன் ஆர்மி மாதிரி இருக்குது இல்ல? இதா? ஓகே, ஆர்மி கிளாத் மாதிரியே இருக்கு. ஓகேங்களா? கலர் காம்பினேஷன். ஆமா. ஓகே, இதுலயும் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ சாம்பிள் மட்டும் காமிக்கறாங்க. இது எல்லாமே கலர்ஸ்ங்களா இதுல? எல்லாமே கலர்ஸ். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த வாட்டி அந்த காலர் நெக் கேட்டிருந்தாங்க. போன வாட்டி அது நான் பிங்க் கலர் கட்டறேன். காலர் நெக். காலர் நெக்ல வந்து இக்கத்ல வந்துச்சு. இக்கத் ஹேண்ட்லூம்ல. இக்கத் ஹேண்ட்லூம்ங்களா? இக்கத் ஹேண்ட்லூம். நான் விதவிதமா காட்டன்லயே விதவிதமா கொண்டு வந்திருக்கீங்களே. காட்டன்லயே இருக்கு, எல்லாமே இருக்குது. இது காலர் நெக் இல்லீங்களா? சூப்பர். இக்கத் ஹேண்ட்லூம் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே. சோ யாருக்கு வேணுமா ஜஸ்ட் குரூப்ல ஜாயின் ஆனதாச்சும் அந்த மாதிரி காட்டலாம். நெக்ஸ்ட் கலம்கரியில குர்த்திஸ் சார் 2 பீஸ் செட். கலம்கரி 2 பீஸ் செட்ஸ் இது. இது கலம்கரியில வித்அவுட் துப்பட்டா பேஸ்ல வரும். இது கலம்கரி 2 பீஸ் செட்ஸ். ஆமா. இது பாருங்க எல்லாம் 2 பீஸே காட்டிட்டேனே இருக்கான்னு பாவம். 3 பீஸ் இருக்குது, அந்த சைடு போணும் நம்ம. குர்தாஸ் கூட காமிங்க, எல்லாமே 2 பீஸ் செட் காமிச்சா எப்படி? 2 பீஸ் செட் ஓகேவா? 2 பீஸ் செட்ல கலம்கரியில. ஓகே. சோ இப்போ 3 பீஸ் செட்டும் இருக்கு இல்லீங்களா கலம்கரியில? காத்தா காட்டன். காத்தா காட்டா ஓபன் பண்ணமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாவா? ஏன் மேடம்? டாபு காட்டன், இக்கத் ஹேண்ட்லூம், காத்தா காட்டன், கலம்கரி காட்டன், 60 60 50 50 30 30 எல்லாமே எடுத்துட்டு வந்திருங்க. பரவாயில்ல. 30 30யா? என்ன 20 20 தான் இருக்கு. 30 30 எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஏ லைன் குவார்ட்டர்ஸ். ஏ லைன்ல வந்து பிளாக் ரயான். இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக். ஓகே. ஏ லைன் ஃபேப்ரிக். சோ ஏ லைன்ல வேணுமா சைட் கட்? ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளவு சார் உங்ககிட்ட? மேடம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அதுதான் நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க தெரியுமா? கம்மி ரேட்ல கொடுக்கணும், கம்மி ரேட்ல. என்னைக்கு மேடம் வளர போறீங்க? கம்மி ரேட்ல சாப்பிட்ட மீன்ஸ் கம்மி ரேட்ல எடுத்தாச்சுன்னா கம்மியா தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். யூனிக்கா எடுத்துட்டு போங்க. யூனிக் மீன்ஸ் என்ன தெரியுமா? சரி, பொட்டிக் கலெக்ஷன்ஸ். பொட்டிக் கலெக்ஷன்னாலும் பெரிய இதா இருக்கும். நாங்க என்ன யூனிக் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் நெக் அந்த மாதிரி பாருங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்க பசங்களை என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்களா, பிசினஸ் மேன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ என் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், அது தவிர வேற எது இல்லையா? பிசினஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 6 மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிரும் எது பெஸ்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஜாபா ஜாப்ல இல்ல, இது ஏதோ நீயா நாயா அது ஏதோ வருது இல்லைங்களா? நீங்க நாங்க அப்படிட்டா நீயா நானா ஒரு காம்படிஷன் வருது இல்லீங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? இது லெவல் ஓகேவா? ஜாப் இஸ் லெவல். நீங்க இங்க ஏஞ்சாச்சா, இங்க முடிச்சாச்சு. தட் மீன்ஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணேச்சோ அங்கே போய் முடியும். அவ்வளவுதான். இது லெவல் கிரவுண்ட் சொல்றாங்களா, லெவல் பிளேஸ், அது ஜாப். ஓகேவா? ஜஸ்ட் மீன்ஸ் இந்த மாதிரி போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பிசினஸ். ஸோ இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல என்ன பண்றீங்கன்னா, ஐயோ ஏன் கையில முடியாதா சாமி, இது வாங்க எடுத்தா போகாத தெரியாத சாமி. ஆமா, டிரைவிங் சொல்லு கத்துக்கும் போது எனக்கும் பயந்தா இருக்கும். முன்னாடி போகும்போது சமையல் செய்யும் போது நீங்க என்ன பண்றீங்க? சமையல் பயப்பட்டதான் செய்வீங்க. என்ன டேஸ்டா செய்வனோ இல்லையோ எல்லாம் கத்துப்பீங்க இல்லையா? ஆனா ஒண்ணு மட்டும் லேடிஸ் ஆர் குட் மேம். ஏன் சொல்லுங்க? நல்லா பிசினஸ் பண்றோம். ஐயோ லேடிஸ் நல்ல பிசினஸ் சென்டர் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்களேன். ஃபேமிலி பார்க்கணும், பிசினஸ் பார்க்கணும், அவங்க ஹெல்த் பார்க்கணும், எல்லாரும் வீட்லயும் பார்க்கணும். ஆனா ஜென்ஸ்க்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு வேலை செய்யணும், ஒர்க், அவ்வளவுதான். லேடிஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. பசங்களை பார்க்கணும், படிக்க வைக்கணும், எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை என்ன பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒன்று தான் சொல்லுவேன். அவங்க நம்பிட்டு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, ஒரு 6 மாசத்துக்கு அதுலயே இன்வெஸ்ட் பண்ண பைசா அவங்கள விட்டுறணும், ஃப்ரீயா அவங்க நாலேஜ் விட்டுறணும். நீ பண்ணுமா, என்ன வேணா பண்ணுமா, ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துடணும். 6 மாசம் கழிச்சு நீங்க அதுலயே ரொட்டேஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1 இயருக்குள்ள நீங்க வந்து ஒரு லட்சாதிபதி ஆயிருவீங்க. ஓகே, என்னது பார்க்கலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த சீனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நாங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு வேணாம், தைரியமா பண்ணும் மேடம். ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்ல யாரோ எங்கெங்கயோ இருக்காங்க. ஓகேவா? நீங்க எங்க நான் ஐயோ வச்சா போவோமே, வண்டி எடுத்தா ஆக்சிடென்ட் ஆயிருமே,
சாப்பிட்டா காரம் வந்துருமே அப்படின்னு நினைக்க கூடாது. டைலாக்ஸ் எல்லாம் நல்லா கத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்ல பாருங்க, எதுனா டிஃப்ரெண்ட் இருக்கணும். தட் மீன்ஸ் நான் தான் சொல்ல வரேன். ஓகேவா, நாங்க என்ன பண்றோம், இப்ப செட்டிநாடு எடுத்தோம் வச்சு, ஏன் செட்டிநாடுலயே அப்படியே இருந்துருக்க கூடாதா? ஏன் ரங்கோலிக்கு போறோம், ரங்கோலி டிசைன்ஸ் எடுத்தோம். இப்போ ரங்கோலி ட்ரெண்ட், அதனால ரங்கோலி மீன்ஸ் என்ன, ட்ரெண்ட் என்ன மீன்ஸ் என்ன, ஓ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு நீங்க இருக்கீங்க. மாறுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ யாரோ வந்து எனக்கு சம்பாதிக்கு பண்ணி கொடுக்குறான், எங்க ஹஸ்பண்ட் பண்ணி கொடுக்குறான், பையன் பாக்குறான். நோ, நீங்க பண்ணுங்க. ஓகே, பிலீவ் யுவர் செல்ஃப் பண்றாங்களா அந்த மாதிரி. சோ உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு சேல் பண்ணுங்க. நீங்க மேடம், உங்களால முடியும். ஓகேவா, முடியும், 100% முடியும். முடியாதுன்றது ஒண்ணும் கிடையாது. அந்த ரஜினி சார் சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியுமா, தொடாத முயற்சி தொடங்கணும். அந்த லாஸ்ட் பிளட் இருக்கிறவரையும் என்ன பண்ணும், ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சொல்லுங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் கேட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கேக்குதா? நல்லது சொன்ன யாருக்கு அடிப்படை வராதவங்களுக்கு இதெல்லாம் குர்த்திஸ் இருக்குது. ஓகே, போதும், இந்த டயலாக்லயே முடிச்சிட்டீங்க டைம். ஆமாமா, இதெல்லாம் ஓபன் பண்ணவே இல்லை. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, கலம்கரியில இருக்குது. கலம்கரி, கலம்புக்கறியை வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க கலெக்ஷன்ஸ். ஆமா, கலம்கரியில வந்து நிறைய இருக்குது. ஹீட் சிச்சுவேஷன்ஸ் மேடம். பாருங்களேன், பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஓபன் பண்ணா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ டெய்லி வேர், ஆஃபீஸ் வேருக்கு, இந்த வெயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப வேணுன்ற ஐட்டம். ஸோ அவ்வளோ வெயில் இருக்கே, ஒரு நாள் இருக்க முடிய மாட்டேங்குது சென்னை எல்லாம் போனா. சென்னையில் அதெல்லாம் பாவம் இருக்கிறவங்களுக்கு பழகிடுச்சு. பெங்களூர் டு சென்னை போறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு ஓகே, என்ன மாதிரி துபாக்கு வருங்க அந்த சைடு போறாங்க இல்லையா, பாவம், அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் நீங்க டுபாக்கூர்னு என்ன சொல்றீங்க? என்னை பத்தி பெருமையை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு காமெண்ட் போடாதுங்க, அப்புறம் நல்லா இருக்காது. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட். இப்போ வந்து லோ பட்ஜெட்ல இருந்து மேக்ஸிமம் எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ புதுசாகவும் ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு 3 பீஸ் செட்டுக்காகவே நாங்க தனியா அங்கேயே இருக்கு பாருங்க ஒரு பீஸ், அது காமிங்க, கலர் நல்லா இருக்கு. தெரியுதா, இது அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா இல்ல, அனார்கலி. அனார்கலி. ஓகே, உங்ககிட்ட கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கிறேன், கத்துக்கிறதுக்கு. ஆமா, நல்லது பண்ணுங்க மேடம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க, எங்க எடுக்கணும் என்ன, அடுத்தால் கம்பேர் பண்ணாதுங்க மேடம். டோன்ட் கம்பேர் எனிவன். அவங்களுக்கு எவ்வளவு மார்ஜின் வேணும் அவ்வளவு வச்சு சேல் பண்ணுங்க. நான் அம்பானி ஆவறேன், அவன் 10 ரூபாய் கொடுக்குறான், இவன் 20 ரூபாய். கண்ணு அந்த 3 சூர்ல இருக்காங்கல்ல, வந்து எது வேணுமோ அது மட்டும், கண்ணு எது வேணுமோ அது மட்டும் தான் பார்க்கணும், எது கேட்கணுமோ அது கேட்கணும். ஓகேவா, எது பேசணுமோ அது மட்டும் தான் பேசணும். ஸோ அந்த மாதிரி அடுத்தவனுக்கு யோசிக்கிறாங்க. அவன் 100 ரூபாய் கொடுக்குறான், 50 ரூபாய். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, நான் இன்னைக்கு வந்து மக்களை வந்து இக்கட்டா இப்படி புடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு பாக்குறான். அட்ராக்ட் பண்ணிட்டு 5 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, உங்களுக்கு லாபம் எங்க? வேர் இஸ் யுவர் ப்ராஃபிட்? நோ, நீங்க எத்தனை நாளானாலும் இங்கே தான் இருக்கணும். கொஞ்சம் ப்ராஃபிட் வைக்கணும், இப்படி போகணும், மேலே போகணும், இப்படி போகணும், இப்படி கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ப்ராஃபிட் வைங்க, ஒரு ஜென்யூனான மார்ஜின் வச்சு சேல் பண்ணுங்க. அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, கஸ்டமர் 5 ரூபாய் கொடுத்துட்டு நான் நல்லாமே பிடிச்சி வச்சுக்கிறேன், அவன் 2 ரூபாய் கொடுப்பான் நாளைக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீயா கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, அடுத்தாலும் பார்க்காதுங்க, பண்றவன் பண்ணிட்டு நீங்க உங்களை பாருங்க, உங்களோட நம்பிக்கை வைங்க. சரி வாங்க, நிறைய வந்து 3 பீஸ் செட் வாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியுமே இருக்கு. வீடியோல வந்து சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வாங்க, வேற எங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன சார், வேற ஷாப்பா? அதே ஷாப்பா? அதே ஷாப் தான், ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, வாங்க, இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, வெறும் 3 பீஸ் 2 பீஸ்க்காகவே வெச்சிருக்கோம். பிளேஸே இல்லாம வச்சிருக்கீங்க. பிளேஸே இல்லாமவா? ஐயோ, இதோட பிளேஸ் பெங்களூர்ல ஒரு ரெண்ட் கட்டினாலே போதும், இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வேற இங்க பாருங்களேன், இது ஹேண்ட்லூமுங்களா? இந்த கம்ப்ளீட் செக்ஷன் 3 பீஸ் செட்டா? 3 பீஸ் அண்ட் 2 பீஸ் இருக்கு மேடம். 3 பீஸ் செட்டே இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? வாவ், சூப்பர். இங்க பாருங்களேன், துபாட்டா 3 பீஸ் செட் இக்கத்ல. இதுல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். செட்டிநாடு அப்படியே கேட்டிருந்தீங்க, செட்டிநாடு செக்ஷன் இங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் சும்மா வந்து வீடியோ லென்த் ஆக போகுது அப்படின்னு ஜஸ்ட் ஃபார்முலா காட்ட போறது என்ன இருக்கு. ஓகே, இத பாருங்க, இது வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டிஷ்யூ 2 பீஸ் செட். ஒன்னு ஓபன் பண்ணவா? ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுறது எப்படி 2 பீஸ் அப்படின்ட்டு. ஆர்கான்ஸான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமா இறங்குங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, ப்ராஃபிட் சம்பாதிங்க. இருக்கிறனால வந்து
என்ஜாய் பண்ணிட்டு போகணும் பஸ் அவ்வளவுதான். ஓகே, சேல் பண்ணுங்க. ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் ஏலை நிக்கத் குவாட் செட்ஸ். ஆல்ரெடி நான் அங்க கேட்டேன், இது ஏலை நிக்கத் குவாட் செட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ராசில்க் 3 பீஸ் செட்ஸ் இருக்குது. ஓகே, ராசில்க் காட்டிடுவா. பாவம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ராசில்க் கண்ட்ரு நிறைய இருக்குது. இங்க பாருங்க, இது ராசில்க். இத பாருங்க, இது ராசில்க் டிசைன் பாருங்க, நெக் டிசைன். ஓகே ஓகே. சோ இதுக்கு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு டார்க் துப்பட்டா மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆமா. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, குரூப்ல ஜாயின் ஆனா போதும். இல்ல அப்படின்னா நியர்பை இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா விசிட் பண்ணுங்க. சிக்பேட் நியர்பை எங்கன்றீங்க சார். என்ன நைட் ஏர்னா காலையில வந்து இறங்கலாம். அது நியர்பை தானே. 2 நாள் 3 நாள் டிராவல் அப்படின்னா தான் கஷ்டம். ஆமா, நான் அதான் சொல்றேன் மேடம். நீங்க என்ன ரொம்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு ராசில்க் கலெக்ஷன்ஸ். மேடம் இங்க ஒன்னு இருந்தாச்சு, கலம்கரி இல்ல, இதுதான் அம்ரல்லா மாதிரி இருக்கு. ஒன்னு காமிக்கிறீங்களா? இருங்க மேடம். கலம்கரி 3 பீஸ் நிறைய பேர் தேடுறீங்க. மேலே ஏறவா? எந்த கலர் எடுக்கட்டும் மேடம்? yellow கலர். yellow கலரா? இதுவா? இதானே yellow? அதான் yellow. ஐயோ, பார்த்தாவே விழுந்துற மாதிரி இருக்கே மேல இருந்து கீழே. அத பாருங்க, காலர் நெக்லாம் கலம்கரி மேடம். கலம்கரி நெக், அதுவும் காலர் நெக். சூப்பர். இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இதோட வேற என்ன வேணும் எனக்கு தெரியல. ஓகேவா? எங்களுக்கெல்லாம் காட்டன் வராதா மேடம் ஜென்ஸ்க்கு? ஏன் வராது? சூப்பரா இருக்கே கலர் காம்பினேஷனும். இது கலம்கரி காட்டன், தாஜ் கலம்கரி காட்டன்ல 3 பீஸ் செட்ஸ். ஸோ இப்போ சம்மருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கிற கலெக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ஆல்ரெடி ஒரு மாசமா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன், பிஸி நல்ல விஷயம் தான். ஓகே, இதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிசினஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எனக்கு ஒரு அம்ரல்லா காமிக்கிறீங்களா? ஏதோ அம்ரல்லா வந்திருக்க மாதிரி இருக்கு. எங்கறாமா அம்ரல்லா இதுங்களா? ஆமா, அம்ரல்லா தான் நிறைய வந்துச்சு கலெக்ஷன். அதுக்குள்ளே சோல்ட் அவுட் போகுது. அது அவாசா அம்ரல்லாவா இதெல்லாம்? ஆமா. ஓகே, பாருங்க. சூப்பர். எவ்வளவு சார் வரும் காஸ்ட்? 325 வரும் மேம். 325. சூப்பர். பாருங்க, இவ்வளவு நல்லா இருக்கு. இது ரயான் இல்லீங்களா? ரயான். சோ L to 4XL வேணுமா? பாருங்க, அதெல்லாம் இப்போ எனக்கு வேண்டாம். ஓகேங்க. ராசல் 2 பீஸ் செட்ஸ் ஏதாவது காட்டவனே? வேண்டாம், ஆல்ரெடி பார்த்தாச்சு. சேம் 3 பீஸ் செட் மாதிரியே வந்தாச்சு. ஆமா. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொஞ்சம் 2 பீஸ் செட்ஸ் அண்ட் ரிமைனிங் எல்லாமே 3 பீஸ் செட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. கம்மிங் ஆன். இது எல்லாமே ரயான் பேட்டர்ன்ஸ் 3 பீஸ் செட்ல. ஸோ பெட்டர் விசிட் பண்ணுங்க. முடியாது அப்படின்னா ஆன்லைன் த்ரூ கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் என்ன தெரியுமா, ஐட்டம் வருமா, அனுப்புவீங்க இங்க? ஐட்டம் வருமா வராதா, உண்மையா இல்லையா? நீங்க இருக்கிறது 21st செஞ்சுரி, அந்த செஞ்சுரியில இருந்துட்டு வருமா வராதா? இங்க பாருங்க, கொஞ்சம் ட்ரஸ்ட் வைக்கணும். முன்னாடி ஏ லைன்ல இக்கத்து ஒரு ஸ்டெப் டச்சாக்கன் வைக்கணும். அது இல்லாம நான் இங்க நின்னுட்டு போலாமா வேண்டாமா, பார்க்கலாமா வேண்டாமா, பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஒன்னும் இல்லை. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, யோசிக்க கூடாது. டான் வண்டி எடுத்தோம். ஆமா சார், எப்படி உங்களை நம்புறது சொல்லுங்க? அதான் சொல்றேன், இப்படி ஏறணும், இப்படி வந்து இறங்கிடணும். இங்க இருக்குமா, பார்த்தோமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பார்க்கணும் இல்லையா, ட்ரை பண்ணி பார்க்கணும் எது இருந்தாலும். ஸோ என்ன சொல்றது, உங்களுக்கு விட்டா ரொம்ப பேசிட்டே போறீங்க. போதும், ஆல்ரெடி 20 நிமிஷம் கிராஸ் ஆயிடுச்சு. சோ ரொம்ப நன்றி, வணக்கம். இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் ஒன்னும் நான் காட்டல, ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டினேன். இங்க பாருங்க, இன்னும் வந்து லீவா காட் செட்ஸ் 3 பீஸ் செட் இருக்குது. இதுல ஒண்ணு காட்டுறேன் இருங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட் என்ன, ஓ சார் என்ன சார், சார் ஈ சார் அதெல்லாம் கம்மி கிடையாது சார், இன்னைக்கு ஜாஸ்தி கிடையாது சார், அங்க சார், இங்க சார். நான் அதான் சொல்றேன், கம்பேர் பண்ணிக்கிட்டே நீங்க எங்கேயுமே பிசினஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆல் ஆர் யூனிக். ஓகே, நீங்க ஒரு மாதிரி, இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஃபேப்ரிக்ல ஆகட்டும், அந்த ஸ்டிச்சிங்ல ஆகட்டும். ஸோ கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்கும். பார்க்கணும். இல்ல எனக்கு எனி தெங்கு கோ அப்படின்னா நாங்க கூட கொடுக்குறோம். 140, 150, 160 கொடுக்குறோம். ஆனா அது நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அந்த ஒரு நாள் பிசினஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு மந்த் பிசினஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாட்டி பண்ண முடியாது. ஏன்னா லோ குவாலிட்டி மெட்டீரியல் நீங்க கொடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் யாருமே வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 3 months 6 months அவங்க போடணும் ப்ராப்பரா. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் பண்ணுங்க,
நல்லா சேல் பண்ணுங்க, நல்லா வாங்க, ஒரு வாட்டி பிடிச்சிருக்காம பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே கலெக்ஷன்ஸ். நம்ம ரங்கோலி டிசைன்ல இருக்குது. செட்டிநாடுல இல்ல ரங்கோலி டிசைன்ஸா? ரங்கோலி டிசைன் வந்திருக்குது. இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு ரங்கோலி டிசைன்ஸ். சோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது தாண்டி அந்த ஜரியில இருக்குது. ஓகே, ரெகுலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த பாருங்க இந்த மாதிரி ஜரியில வந்துச்சு. சோ இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. நம்ம கலெக்ஷன்ஸ். சோ இவ்வளவு நாள் எலெக்ஷன் டென்ஷன்ல இருந்தோம். சோ இப்போ ஃப்ரீ ஐட்டம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்குது. வாங்க இப்ப காட்ட போறோம். ஜஸ்ட் என்ன பண்டல் பண்டலா வந்திருக்கே புது கலெக்ஷன்ஸ். பண்டல் வந்திருக்குது. இதெல்லாம் நீங்க என்னன்னா பாருங்க, இதெல்லாம் 3 பீஸ் செட். 3 பீஸ் செட்டா? செட்டிநாடுல 3 பீஸ் செட். செட்டிநாடுல 3 பீஸ் செட். வாவ் சூப்பர். செட்டிநாடுல 3 பீஸ் செட் நிறைய கலெக்ஷன் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆர்டர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வாவ், ஒரு வாட்டி இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வருதுங்களா ஒரே கலர்ல? இன்னும் ஜாஸ்தி வரும் மேடம், இது கம்மிதான். ஓ சூப்பர், கம்மிதான் வரும் உங்களுக்கு. பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. நான் கொட்டிட்டே இருக்கீங்களே. நீங்க தான் கலெக்ஷன் வரது இல்லையா, இருக்கா இல்லையா நிறைய பேர் கேக்குறீங்களா? சோ அதான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா உங்களுக்கு, நீங்க கலெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. வாவ் சூப்பர். ஒரு இதுல 10 பண்டல் இருக்கா? 20 இருக்கு மேடம். 20 சூப்பர். ஆனா இவ்ளோ வருதே, அதுக்குள்ள காலின்றீங்களே, என்ன பண்றது? காலினா காலி தான் சொல்லலாம். ஏன்னா இது வீட்டுக்கு ஏற்ற போய் சாப்பிட்ற ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து வருது, கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் மேடம். பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும்போது வாங்கிக்கோங்க அப்படின்றது. இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, வெறும் செட்டிநாடு. சூப்பர், வாவ். இன்னும் இருக்குது மேடம். ஸோ இதெல்லாம் சாம்பிள் பீஸ் தான். பிளாக் வித் ரெட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாராவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதான் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கலர் எது ஒன்று கலர் சொல்லுச்சுன்னா அப்படியே ஓன் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் புது கஸ்டமர்ஸ்க்கு பிளாக் ஒன்று காமிக்கிறீங்களா? பிளாக்கா? எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். பிளாக் வித் ரெட்டா, பிளாக் வித் yellowவா? ஓ பிளாக் வித் yellow இருக்கா? பிளாக் வித் கோல்ட் காட்டவா? இல்ல இல்ல, பிளாக் வித் yellow ரெட்டே காமிங்க. பிளாக் வித் ரெட் பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது செட்டிநாடு காட்டன் என்னன்னு தெரியாது. சோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செட்டிநாடுல வந்து குர்தீஸ்ல வந்து லைனிங் இல்ல, கொடுக்கல, கொடுக்க போறதும் இல்ல. அது அப்புறம் பார்க்கலாம். 3 பீஸ் செட்ல வித் லைனிங் தான் இருக்கு பிரசன்ட்க்கு. சோ இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது, ஆல்ரெடி ஆர்டர்ல இருக்குது. நீங்க குரூப்ல இருந்தாச்சும் அதை அப்டேட் பண்ணுவோம். பை சான்ஸ் யாருக்கா வேணா வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. ஸோ அந்த ஜிகஜிகான்றத விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல போயாச்சுன்னா நீங்கள் ஒரு டெம்பிள் போனோம், ஆஃபீஸ் போனோம், எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சம்மருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும், வின்டர், ரெய்னி, எந்த சீசன்ல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, கஸ்டமர்ஸ்க்கு குரூப்ல இருக்கவங்களுக்கு ஆகட்டும், வேற எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு ஆகட்டும், வேற புதுசா வர்றவங்ககிட்ட இங்க நாங்க ரிட்டெயில் கொடுக்கறது இல்ல. ஸோ நீங்க வந்து ஒன்னு கொடுத்துட்டு வித்தின் செகண்ட்ல ரீப்ளை கொடுங்க, வித்தின் செகண்ட்ல எனக்கு ஆன்சர் கொடுங்கன்னா அது முடியாத சுச்சுவேஷன்ஸ். இங்க வந்து பல்க் ஆர்டர்ஸ் போடுறது. பல்க் மீன்ஸ் சம் லேக் இருக்க டீம்ஸ், ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அதை விட்டு சார் ரிப்ளை கொடுக்கல எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சும்மா எங்களுக்கு காமெடியோ இல்லை வந்து எங்களுக்கு டைம் இல்லாமலையோ எதுவும் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ எங்கள்கிட்ட இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு, ஓகேவா? உங்களுக்கு உங்க ஷாப்ல ஏதாவது சேல்ஸ் ஆகணுமா, நல்லபடி இருக்கணுமா, நல்ல டிசைன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ப்ளீஸ் வெல்கம், ஓகேவா? அவ்வளவுதான் சொல்லுவோம் நாங்க. சும்மா வந்து 1 or 2 பீசஸ் வேணும் அப்படினு எல் கொடுங்க, எம் கொடுங்கன்னு சொல்லாதங்க, நாங்க கொடுக்க மாட்டோம். வீட்லயும் வராது, ஓகேவா? அதுக்கு எங்களோட சாரி, ஓகேவா? நாங்க B2B பிசினஸ் டு பிசினஸ் பண்ற டீம் தான் கொடுக்கிறோம். அத நீங்க பண்ணுங்க, அது நாங்க என்கரேஜ் பண்றோம், ஓகேவா? சோ இது சோ உங்ககிட்ட வாங்கிட்டு போய் சேல் பண்றவங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கொடுப்பீங்க, 1 or 2 பீசஸ் கொடுக்கிறது இல்ல. சேல் பர்பஸ் மட்டும்தான், ஓகேவா? செட்டிநாடுல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இதுவுமே வந்து லிமிட்டடாக ஸ்டாக் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செட்டிநாடு வேற பிரைஸ் இருக்குது, செட்டிநாடு ரங்கோலி வேற பிரைஸ் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு காட்டிடுறேன். ஸோ இது வந்து வித் ஜரி, ஓகே, ஜரியில வந்துருக்குது, ஓகே. இந்த ஜரி இருக்கும், இது ரெண்டும் ஓபன் பண்றேன். இதே கலர்ல நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ இதுல வித் ரங்கோலி, ஓகே. இது 275 இருக்கும், இது 325 இருக்கும். இன்னும் பிரைஸ் அப் ஆக போகுது. சோ அப் ஆயிருக்கிறதுனால இது ஆல்ரெடி இருந்ததனால உங்களுக்கு 275 க்கு வந்துட்டு இருக்கு. சோ இப்போ வந்து காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கிறதுனால ஓகே, நெக்ஸ்ட் லாட் வரும்போது இன்னும் இன்கிரீஸ் ஆகும். அது வேற இருக்குதுங்களா? 275 கிடைக்காதுன்னு அது ப்ரீவியஸ் லாட், அதனால வந்து 275 வருது. புது லாட்ல பிரைஸ் வேரி ஆகும். இது வந்து
வித்தவுட் ரங்கோலில ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். அது பிரைஸ் மேல காஸ்ட் மேல ஃபேப்ரிக் மேல மேடம். ஒரு ஃபேப்ரிக் எப்படி இந்த விலை ஏறுதுன்னா அதோட மீட்டர் மேல எவ்வளவு பிரைஸ் ஏறுது அது மேல டிபெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து குர்த்திஸ். ஓகே, இது வந்து என்ன சொல்றது, செட்டிநாடு ஜரி வித் ஜரி காம்பினேஷன் குர்தாஸ். நிறைய பேருக்கு என்னடா டவுட், என்னடா அவ்வளவு பிரைஸ் சொல்லிருந்தாங்க இப்போ இவ்வளவு பிரைஸ் போயிடுச்சு. பிரைஸ் வந்து மீட்டர் மேல அப்பானதுனால அந்த பிரைஸ் இருக்கும். ஓகேவா, இதுல வந்து உங்களுக்கு ரங்கோலி டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க வித் வீநெக் கான்செப்ட்ல. சோ இது ரங்கோலி. சோ உங்களுக்கு இன்னும் டார்க் கலர்ல பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். டார்க் கலர் ஒன்னு காட்டவா? அது காமி, இந்த கலர் காமிங்க, கிரீன். கிரீனா? ஓகே, கிரீன்ல காட்டுறோம். கிரீன் இல்ல, ஆக்சுவலி சம்திங் கிரீன் ப்ளூயிஷ் மிக்ஸா, டபுள் கலர் ஷேட். அது கிரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் ஷேட். இது பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குல, கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க கலெக்ஷன்ஸ் இது. வி நெக் கான்செப்ட்ல வந்திருக்கு நெக்கு. ஸோ அதே மாதிரி பார்க்கலாம், ரங்கோலி டிசைன் வித் கம்ப்ளீட் த்ரெட் ஒர்க்கு. ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு ஜரி வந்திருக்கும், கீழே பார்டர்லயும் வந்து ஜரி காம்பினேஷன் கொடுத்திருப்பாங்க. இது செட்டிநாடு ரங்கோலி டிசைன், ரங்கோலி டிசைன்ஸ். இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பின்னாடி இருக்கிறத பார்க்கலாம். ஒண்ணா காட்ட முடியல, அதனால தான் சொல்றது. ஓகே, மேக்ஸिमम கலர்ஸ் இதுல அவேலபிள் இருக்கு. இது வந்து வேட்டிகன் குவாட் செட்ஸ் வந்திருக்கு, டிஃபரண்ட் நெக், டிஃபரண்ட் டிசைன்ஸ். ஓகே, இங்க போடுறேன். ஓகே, ஸோ ஒரு கலெக்ஷன்லயும் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வருது பாருங்க. ஸோ வந்த வேகத்திலே காலி ஆயிடுது. செட்டிநாடு எல்லாம் ஆல்மோஸ்ட் முக்காவாசி ஆல்ரெடி ஃப்ரீ புக்கிங்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இருக்கும்போது வாங்கிக்கோங்க, திருப்பி இல்லாத போது ஃபீல் பண்ணா கிடைக்காது. இது எல்லாமே வெர்டிகனுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிசைன் கொண்டு வந்திருக்காங்க வித் பேட்ச் ஒர்க் காம்பினேஷன்ல. சூப்பரா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட என்ன போகுது அப்படின்றதா பாருங்க. ஒரு வெரைட்டிலையும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10 to 15 20 செட்ஸ் ஒரு கலர்ல கிடைக்குது. இத பாருங்க, எக்ஸாம்பிள் இது வெர்டிகன் குவாட் செட்ஸ். வெர்டிகன் குவாட் செட்ஸ் சூப்பர். காலர் நெக் கூட வந்திருக்கும். ஓகே, ஸோ அது மிடில் வந்து அந்த பேட்ச் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பேட்டர்ன் சூப்பரா இருக்கு. இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து இதுமே வந்து 42 லென்த்தா சார்? 42 லென்த் மேடம், இன்னும் தாராளம் கூடும். ஓகேவா, ஒன்லி காட்டன்ல மட்டும் தான் கொஞ்சம் 40 அந்த சைஸ்ல வரும், மீதெல்லாம் கொஞ்சம் 42 லென்த்ல வரும். ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு குவாட் செட்ஸ் வெர்டிகன்ல சூப்பரா இருக்கு. வித் நெக் பேட்டர்னுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா காட்டுது. இந்த கலரே சூப்பரா இருக்கு பாருங்க. இல்லீங்களா? சூப்பரா இருக்கு, செமையா இருக்குது இது பாக்குறதுக்கு. வாவ், பியூட்டிஃபுல். காலர் நெக் ராசில் எடுத்தாச்சு. காலர் நெக் காலியான பிறகு கேக்குறாங்க, இப்போ கூட கேக்குறாங்க காலர் நெக்ல ராசில் எடுத்துவாங்கன்ட்டு. காலர் நெக் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ கேக்குறாங்க அது. சோ இது வந்து என்னது, வெர்டிகன் குவாட் செட்ஸ். வெர்டிகன் குவாட் செட்ஸ். நெக்ஸ்ட் நீங்க போன வீடியோல நான் சொல்லினேன், என்ன சொல்லுங்க, அம்ரலா. அதுல 5 பீஸ் ஆல்ரெடி நான் டிமாண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இது சோ யாராவது கஸ்டமர் வந்து டபுள் எக்ஸ்எல் இல்லாம கொடுத்துடுங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி கண்ணா அந்த கஸ்டமர் அவ்வளவுதான். அப்புறம் என்ன பாருங்களா, இதெல்லாம் அம்ப்ரெல்லா. வாவ், சரியா, இதெல்லாம் அம்ப்ரெல்லாவா? அம்ப்ரெல்லா மீன்ஸ் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அம்ப்ரெல்லா ஃபில் இல்லாம காட்டுங்க. சோ தாஜ் காட்டன் அம்ப்ரெல்லா வித்அவுட் ஃபில். ஸ்கூட்டர்ல எடுத்து வச்சு பாருங்க. இந்த இதுல நாங்க இல்ல கலம்கரி பிரிண்ட்ஸ் இல்லீங்களா? கலம்கரி பிரிண்ட்ல இன்னும் இருக்குது. ஓகே ஓகே, வாவ், சூப்பர். எங்க ஃப்ரெண்ட் தெரியுதா? ஃபில்ட் இல்லாம. ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூட்டரு, சைக்கிள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்ஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், கோலும் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. நிறையா இந்த பாரு லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, மோஸ்ட்லி 48 கிட்ட வந்துடும். ஸோ இதை வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகும். இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அம்ப்ரெல்லா வித்அவுட் ஃபில்ட் அம்ப்ரெல்லா, அது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. ஃபில்ட் இல்லாம ஃப்ரில் இருக்குது, யாருக்கு வேணுமோ அது கூட எடுத்துக்கலாம். ஓகே, கலம்கரியில லாட்டா வந்து இறங்குது. லாட்டா இருக்குது. நீங்க எப்போ சொல்றீங்க பாருங்க. ஃபில்ட் இருக்கிறது ஒன்று காட்டிடுறேன். அம்ப்ரெல்லால மேடம் ஜி, இது ஃபில்ட் இருக்குறதா? ஆமா, ஃபில்ட் இருக்குது. சேம் காஸ்டா சார் இதுவும் அதுவும்?
சேம் கஸ்டம் மேடம். ஆனால் என்ன கொஞ்சம் ஃபில்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வரும் டிசைன். ஓகே. சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும், சில பேர் அந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வாட்டி லான்ச் பண்ணியிருக்கீங்க. பர்சனலி நான் கேட்டேன் நிறையா இந்த வித்தவுட் ஃபில்ட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால சரி எங்கே சும்மா ஒரு பீஸ் வேண்டாம், எப்படி போச்சு நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு நான் என்ன ஒரு பண்டலே கொடுத்துருங்க, பரவாயில்ல நான் சேல் பண்ணிக்கிறேன் எடுத்துட்டு. அப்படிங்களா? பாத்தியா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சா கஸ்டம் சேல் பண்றது. உங்களுக்கு பார்த்தா கத்துக்கலாம் நாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ஏலைன் குவாட்சன்ஸ். இது எல்லாமே ஏலைன் குவாட்சன்ஸ். ஏலைன் குவாட்சன்ஸ். இதெல்லாம் ஏன் வீடியோ போட்டு இருக்கேன்னா எனக்கு இன்னும் டைம் இல்லாம இல்ல, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ தான். ஓகே, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. ஸோ சாரை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா மேடம், நாங்க எவ்வளவு பிஸியில இருப்போம். அதுல சிம்பிள் எல்லா போட்டோஸ் போட்டு எல் சைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் பார்த்துன்னு இருப்போம். ஓகே ஆர்டரா, ஓகே ஆர்டரா ஆர்டர். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல் சைஸ், எஸ் சைஸ், என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. அதனால வந்து நாங்க ரிட்டைலர் கிடையாது, ரிட்டைல் கொடுக்க மாட்டோம். ஓகே, அதனால மீன் புரிஞ்சுங்க. 10 வாட்டி சொல்ற வீடியோல எங்களோட சேனல் ஒரு வாட்டி டீப்பா பாருங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்ததா தெரியும். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து குவாட் செட். குவாட் செட்ஸ். ஸோ குவாட் செட்ஸ், ஏலைன் குவாட் செட்ஸ் மேடம். இது எப்படி கிளியர் பண்ணிக்கிறீங்க? இல்லை எப்படி எடுத்து ஊத்திட்டீங்க. தண்ணி எடுத்து ஊத்துறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து கொட்டிட்டீங்க. இவ்வளோ சொல்றோம். அதனால வந்து கொஞ்சோண்டு கலெக்ஷன்ஸ் குரூப்ல ஜாயின் ஆகும். இது ஏ லைன்ல காட்டன் குவாட் செட்ஸ். ஆமா, ஓகே. ஏ லைன்ல நிறைய இருக்கும். வித் பஃப் ஸ்லீவா? சூப்பர். பஃப் ஸ்லீவ்ஸ் பாருங்க. இது பஃப் ஸ்லீவ், மீதி கலெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் போட்டோஸ் போடுறோம் மேடம். ஸோ ஃபோட்டோஸை வாட்ச் பண்ணுங்க. ஸோ மெயின் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. இன்னும் லாஸ்ட்லி சொல்லிக்கிறது என்னன்னா, தண்ணி மேடம் செம்ம ஹீட் இருக்குது. பெங்களூர்லேயே இவ்வளோ ஹீட் இருக்குன்னு தெரில. லாஸ்ட்லி உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன வேணும் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ், யார் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. சும்மா ஜாயின் ஆகிறது போகிறது இதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தால் மெயின் குரூப் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கா. ஸோ அதனால சொல்லிட்டு நிறைய ஃபுல்லாகிட்டு கிட்ட 7,000 8,000 மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ஜென்யூன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். சேல் பர்பஸ்க்கு யாராவது சேல் பண்ணணுமா, வாங்க ஜாயின் ஆகுங்க. கலெக்ஷன்ஸ் போடும், வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போடுங்க. எல்லா இடத்துலையும் ஷிப்பிங், வேர்ல்டு லெவலில் ஷிப்பிங் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வேணுமா, கொரியர் வேணுமா, உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் நீங்கள் சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குரூப்ல போடும்போது வித் ப்ரைஸோட போடும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளம் வந்து வாங்கிக்கலாம். வேற எனி குவரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. ஓகேவா? வேற எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? எந்த டவுட்டும் இல்ல இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டுடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, லொகேஷன் த ஸ்டைல் 11 பெங்களூர் நடிங்க. லொகேஷன் வரும், சீதா இங்கே வந்துருங்க. அது மீதி என்ன டவுட் இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ இப்படி கொட்டிட்டு இருக்கீங்க எல்லாமே, எப்படி கிளியர் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயின் நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க, உங்களுக்கு பெட்டர் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதில் ப்ரைஸ் நீங்கள் கேட்க தேவையில்லை, குரூப்லேயே வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ மோர் தென் 600-700 ஃபோட்டோஸ் பர் டேக்கு உங்களுக்கு குரூப்பில் கிடைக்கும். ஸோ அதில் பர்டிகுலர் என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்கள் செட் வைஸ்